தீமோத்தேயு 1:7 நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாம். தேவன் நமக்கு, எல்லாரும் என் கூட இருங்க, அவசரமெல்லாம் காட்டாதீங்க, எல்லாரும் படிக்கணும், நிறுத்தி படிங்க. அதை சொல்லும் போதே இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வருவதாக. எல்லாச்சும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாட்டி நல்லா சத்தமா, தேவன் எனக்கு, எனக்குன்னு சொல்லுங்கப்பா, எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பயம் உங்களை வாட்டும் போது, ஆமென், பயம் உங்களை ஆளுகை செய்யும் போது உங்க மைண்ட் உங்க தலை விட்டு வெளியே போயிடும். பயம் நம்மளை வாட்டும் போதும் உங்க மைண்டை தலைக்குள்ளே வைங்க. இந்த வசனத்தை எடுத்து ஒரு 100 முறை படிங்க. கடவுள் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஜீசஸ் blessed this man with a sound mind. அவன் உள்ளான புயலுக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்தார். ஆமென். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற அமெரிக்கையான இந்த மனுஷனை கொஞ்சம் முன்னாடி பார்த்திருந்தா வேற பிக்சரில் பார்த்தீங்க. சங்கிலிகளை உடைக்கிறான், கல்லை எடுத்து குத்திக்கிறான், இரத்த கரையோடு காணப்பட்டவன் இப்பொழுது அமெரிக்கையோடு, நல்ல வஸ்திரத்தோடு, பைபிள் சொல்ற நல்ல சிந்தனையோடு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வசனம், மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 காரியத்தின் கீழே தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. சபையில் வந்து அவரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, அந்த கெதரனேஸ் கல்லறையில் லேகியோன்கள் இருந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின 2 விஷயம் நம் ஆலயத்தில் எப்பவுமே இருக்கு. ஒன்று தேவனுடைய பிரசன்னம், 2 கர்த்தருடைய வார்த்தை. இது 2ன் கீழ் அமர்ந்திருக்கிற நீங்க நலமாய்த்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கை திருப்பங்களை கொண்டு வரும், வாழ்க்கை சில அடிகளை தரும், வாழ்க்கை சில கஷ்டங்களை தரும், வாழ்க்கை சில நேர நமக்கு விரோதமான சில விஷயங்களை கொண்டு வரும்போது உங்க மைண்டு தலை விட்டு போக மைண்டு உள்ள வச்சுட்டு கர்த்தரை நம்பி தைரியமா பவுல் சொன்னதை சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர் சமூகத்தில் வந்து அவர் பிரசன்னத்திலும் அவர் வார்த்தையிலும் நிலைச்சிருங்கள். எவ்வளவு சீக்கிரம் நம்ம மனம் குழம்பி விடுகிறோம். நான் குழம்பி விடுகிறேன், நீங்கள் குழம்பி விடுகிற. ஆனால் துன்பத்துக்கு அந்த வல்லமை இருக்குங்க, சாத்தானுக்கு அந்த வல்லமை இருக்கு. அந்த நேரங்கள் நம்முடைய சிந்தனையை தேவையில்லாத ஒரு புயலுக்கு கொடுக்காமல் தேவ சமூகத்தில் வந்து பிரசன்னத்திலும் வார்த்தையிலும் நிலைச்சிருங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா?